நீட் அப்புறம் ஜேஇல ஸோ நிறைய கொஷின்ஸ் கேட்குற லெசன்ஸில் செமிகண்டக்டர்ஸ் ஒன்று சரி. இதில் கேட்கும்னு நினச்சேன் அப்படின்னா 2 டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று லாஜிக் கேட் உங்களுக்கு தெரியும், இன்னொன்று வந்து இந்த பிஎன் ஜங்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்தராக பிஎன் ஜங்ஷனை சம் தியரிஸ்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது லேட்டராக இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நிறைய சம்ஸ் ட்ரை பண்ணலாம், ஜேஇ சம்ஸும் சரி நீட் சம்ஸும் ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாக அந்த டாபிக்ல சம் சால்வ் பண்ணுற மெத்தட் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் நிறைய சம்ஸை வந்து ரொம்ப கம்மியான டைமில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சார் பிஎன் ஜங்ஷன் என்ன சார், என்ன வேர்டு இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட்டு பி டைப் செமிகண்டக்டர் என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லிட்டு 2 டைப்பாக இருக்கும். இந்த தனித்தனியாக வச்சு பார்க்கும்போது இதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பி டைப்பையும் என் டைப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த கம்பைன் பண்ணுற போது கிடைக்கிற ரிசல்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிஎன் ஜங்ஷன். இப்போ இதுதான் எழுதியிருப்பேன், பி டைப் செமிகண்டக்டர் பிளஸ் என் டைப் செமிகண்டக்டர் ஈக்குவல் டு பிஎன் ஜங்ஷன் டயோட். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க என்சிஆர்டியில் இருக்கிற லைன். இந்த லைன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சார் இப்போ பிஎன் ஜங்ஷன் மேக் பண்ணும்போது தனியாக ஒரு பி டைப்பையோ ஒரு என் டைப்பையோ கட் பண்ணி ரெண்டா ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஜாயின் பண்ணால் அட்டாமிக் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கன்டினியூஸாக இருக்காது, டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பி டைப் சிலிக்கான் வேஃபரை எடுத்துட்டு அதோட என்ன பண்ணுவாங்கன்னா பென்டாவலன்ட் இம்பூரிட்டியை ஆட் பண்ணும்போது அது என்ன மாறிடும் அப்படின்னா பிஎன் டைப்பாக மாறிடும். சரியா? ஓகே, இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்னா அது 2 ப்ராசஸ் சொல்லலாம். ஒன்று டிஃப்யூஷன், இன்னொன்று ட்ரிஃப்ட். டிஃப்யூஷன் எதனால் நடக்கும் மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அதே மாதிரி ட்ரிஃப்ட் எதனால நடக்கு சார் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2 ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டீட்டெயிலாக பார்த்துட்டு இது ரிலேட்டட் ஆகிற சம்ஸை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக பி டைப் செமிகண்டக்டர்ல மெஜாரிட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க ஹோல்ஸ். ஹோல்ஸ்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் இல்லாத வேக்கம் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஹோல்ஸ்ன்னு சொல்லலாம். சரி, மைனாரிட்டி யாரு? எலக்ட்ரான். அதே மாரி என் டைப் செமிகண்டக்டர்ல மெஜாரிட்டி யார் இருப்பா அப்படின்னா எலக்ட்ரான் இருப்பாங்க, மைனாரிட்டி ஹோல்ஸ் இருப்பாங்க. இனிஷியலா ஒரு பிஎன் ஜங்ஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும்போது அதோட இனிஷியல் கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ இங்க பாருங்களேன், இது வந்து பி டைப்னு, இது வந்து பி டைப்னு வச்சுங்க, இந்த சைடு வந்து என்னன்னு வச்சுங்க. பி டைப்ல மெஜாரிட்டி யார் இருப்பா? ஹோல்ஸ். இந்த கிரீன்ல நான் அப்படி ஷேட் பண்ணதெல்லாம் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ், மைனாரிட்டி இந்த எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி என் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி கேரியரா ஹோல் இருக்கும், மெஜாரிட்டியா என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு சார், ஒரு ஹோல் இருக்கு. எலக்ட்ரான் என்ன பண்ணு அப்படின்னா ஹோல் இருக்கும்போது அதை ஃபில் பண்ண மூவ் ஆகும். அப்ப பி டைப்ல மெஜாரிட்டி ஹோல்ஸ் இருக்கு, என் டைப்ல மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸை ஃபில் பண்ண எனக்கு ரீகாம்பினேஷன் நடக்கும். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேக்கம் எம்டி ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண அங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும். அதே மாதிரி எல்லா எலக்ட்ரான்ஸும் போகும். ஓகேவா? ஆஃப்டர் ரீகாம்பினேஷன்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே பாண்டடா இருக்கும். ஒன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் ஹோலோட ரீகம்பைன் ஆகும்போது பாண்டை உடைச்சிருச்சு இல்ல, நம்ம ஃப்ரீ சார்ஜ் கேரிஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இங்க பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் பாண்டை உடைச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு போயிட்டு ஹோல்ஸோட ரீகாம்பினேஷன் நடக்கும்போது அது சார்ஜா மாறிடும். அதனாலதான் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இங்க ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜஸா போட்டு. அப்ப எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சா, எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் வந்தாவே இந்த ஹோல்ஸ் எங்க போயிடும், அந்த பக்கம் ரீகாம்பினேஷன் நடந்துடும். இப்போ எலக்ட்ரான்ஸ் இங்க வந்துருச்சுன்னா இங்க எலக்ட்ரான் இல்லைல்ல, இதுனா மாறிடும் அப்படின்னா ஹோலா மாறிடும். அதான் என்ன போட்டுருமா இங்க ஹோல்ஸும் போட்டுரும், இங்க எலக்ட்ரான்ஸ் போட்டுரும். சரி, அப்ப நம்ம ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு சார்ஜ் மூவ் ஆனா நம்ம என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம். இப்ப எலக்ட்ரான் வந்து என் டைப்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், அது மூவ் ஆனா என்ன கிடைக்கும் அப்படின்னா கரண்ட் கிடைக்கும். நம்ம கரண்டோட டைரக்ஷனை எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அப்ப எலக்ட்ரான் என் டு பி போகுது, என் சைட்ல இருந்து பி சைட் போனா டிஃப்யூஷன் கரண்ட் வந்து பி டு என் போகும். ஓகேவா?
ஸோ ஆஃப்டர் ரீகாம்பினேஷன்ஸ் இப்படி எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த பக்கமும் ப்ளஸ் சார்ஜஸ்லாம் இந்த பக்கமும் இருக்கும். சரியா? இதுக்கு மேலேயும் எனக்கு இந்த டிஃப்யூஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமானா ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சார்ஜஸ் இருந்தாவே அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ப்ளஸ்ல இருந்து மைனஸ் போகும். அப்போ இங்கே வந்து சார்ஜஸ்லாம் அக்குமுலேட்டட் ஆகுது. அப்போ இந்த இந்த ரீஜன்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி எனக்கு ப்ளஸ்ல இருந்து மைனஸ் பக்கம் டைரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இங்க இருக்க ஹோல் வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ல இருந்து பி சைட் போகுது. அப்போ இங்க இருக்க ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸை எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல எனக்கு என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ ஒரு ஹோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால எகைன் இந்த ஹோலால அங்க இருக்க மெஜாரிட்டி எலக்ட்ரானோட ரீகாம்பினேஷன் பாசிபிள் கிடையாது, நாட் பாசிபிள், ரீகாம்பினேஷன் நடக்காது. ஸோ அப்போ ஓரளவு இங்கே ஒரு பேரியர் மாரி இந்த ஜங்ஷன் வந்து இந்த ஜங்ஷன் வந்து டெவலப் ஆகிடும். அந்த பக்கம் இந்த பக்கம் சார்ஜஸை அக்ராஸ் பண்ண விடவே விடாது. ரைட்டு, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த ரீகாம்பினேஷன்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்ல மூவ் ஆகும்போது எனக்கு என்ன கரண்ட் கிடைக்கும் அப்படின்னா டிஃப்யூஷன் கரண்ட் கிடைக்கும். சரி, இப்போ டிஃப்யூஷன் கரண்ட் ப்ராசஸ் நடக்கும்போது இங்கே ரீஜன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு மேலே எனக்கு வந்து கரண்ட் அந்த ரீஜன் வந்து இன்க்ரீஸ் பண்ண விடாது. ஸோ சார் இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜங்ஷனில் கிரியேட் ஆகுது. இந்த ஹோல் வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரானும் ஹோலும் ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால ஒன்று ரீகாம்பினேஷன் நடக்கவே நடக்காது. ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பி டைப்ல மைனாரிட்டி யார் இருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரான், என் டைப்ல மெஜாரிட்டி ஹோல். நான் என்ன சொன்னேன், ஒரு பிளஸ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ இது எலக்ட்ரான் தானே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் N to P வந்தா எலக்ட்ரான், இந்த குட்டி எலக்ட்ரான் அதாவது மைனாரிட்டி P to N ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இங்க இருக்க மைனாரிட்டி ஹோல்ஸ் ஒன்றும் N to P எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க இருக்க மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எனக்கு ரீகாம்பினேஷன் நடக்கும். அப்ப மைனாரிட்டி மூவ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கரண்ட் கிடைக்கும். ஆனா இங்க இருக்க எலக்ட்ரான் இந்த ஹோலோட ரீகாம்பினேஷன் நடக்கும்போது நடுவுல இந்த பேரியர் இருக்கு, பேரியரை அக்ராஸ் பண்ணி போய் தான் எனக்கு என்ன பண்ணலாம் ரீகாம்பினேஷன் நடக்கும். சரியா? அப்ப இந்த கரண்ட்டுக்கு பேரு ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. ட்ரிஃப்ட்ல ஒண்ணுல சர்க்கிட் போறது மீன்ஸ் இங்க இருக்க அந்த அயான்ஸை இப்படி சர்க்கிட் போய் அங்க ரீகாம்பினேஷன் நடக்கும். ஸோ இந்த ட்ரிஃப்ட் கரண்ட் டைரக்ஷன் என்ன அப்படின்னா N to P. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் N to P. ஏன்னா இங்க பேரியர்ல அயான்ஸ் இருக்கு, +2 மைனஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகும். இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கரண்ட் டைரக்ஷன் P to N, ட்ரிஃப்ட் கரண்ட் டைரக்ஷன் N to P, ரெண்டு கரண்டும் ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகிறதுனால எனக்கு கரண்ட் வந்து ஒன்று கேன்சல் ஆகிட்டு நியூட்ரல் ஆகிடும். அப்போ இனிஷியல் கேஸில் ஒரு டயோட் வந்து அன்பயாஸ்டு கேஸ் தான், எனக்கு வந்து கரண்ட்லாம் கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ ஏன் அப்படின்னா ரெண்டு கரண்ட்டும் ஒன்று என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆப்போசிட்ல கேன்சல் பண்ணிக்கும். டிஃப்யூஷன் கரண்ட் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் கரண்ட். ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு ஃபர்தரா அது இன்க்ரீஸ் ஆகாது, அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஒன்று கேன்சல் பண்ணிட்டு எனக்கு அந்த டிப்ளீஷன் லைன் வந்து எனக்கு நியூட்ரலா தான் இருக்கும், கரண்டா கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட நம்ம ஒரு சிம்பிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுதான் வந்து டயோடோட சிம்பிள். இதுல இந்த கோடு போட்ட சைடு வந்து என் சைடுன்னு சொல்லுவாங்க, இந்த கோடு போடாமல் இருக்குல்ல அந்த ட்ரையானுக்கு இந்த சைடு, இது வந்து பி சைடுன்னு சொல்லுவாங்க. பயாசிங்ல ரெண்டு டைப் இருக்கு. பயாசிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட ஒரு பேட்டரி கொடுத்து கனெக்ஷன் பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கனெக்ட் பண்ணுறோம், அதான் என்ன சொல்லுவாங்க பயாசிங்னு சொல்லுவோம். சார்ஜ் ஃப்ளோஸ்க்காக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பயாசிங் கொடுக்கும்போது எப்படி சார் ஃபார்வர்டு பயாஸா ரிவர்ஸ் பயாஸா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா
பி சைடு வந்து பாசிட்டிவ் இருக்கணும், இல்லைன்னா ஹையர் பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்கணும். அதே மாதிரி என் சைடு வந்து நெகட்டிவ் இருக்கணும், இல்லை அப்படின்னா லோயர் பொட்டன்ஷியல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். இதே பி சைடு நெகட்டிவ் இருக்கு சார், இல்லை லோயர் வேல்யூ இருக்கு, என் சைடு பாசிட்டிவ் இருக்கு, அது ஹையர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் பயாஸ். எப்பயுமே சிம்பிளா நம்ம சம் சால்வ் பண்ணதுக்கு என்ன தேவைன்னா இது இருந்தா போதும், நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார்வர்ட் பயாஸ்ல எப்பயுமே பேரியரோட வித்து வந்து கம்மியாகும், ஸோ அப்போ வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ரிவர்ஸ் பயாஸ் அதாவது பேக்வேர்ட் பயாசிங்ல வித்து வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அப்போ எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. எப்பயுமே நம்ம டயோட ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ண மாட்டோம், கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டயோடு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் ஐடியல் கேஸ்னு சொல்லி சம்ல கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது ஐடியல் கேஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது, நீங்க வந்து தியரிட்டிக்கலா எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இதே ஐடியல் கேஸ்னு சொல்லிட்டு பேக்வர்ட் பயாசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கவே நடக்காது, நோ கரண்ட் ஃப்ளோ. அப்போ சம்ல நம்ம பேக்வர்ட் பயாசிங் இல்லை ரிவர்ஸ் பயாசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டயோட நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே கூடாது, ஒன்லி ஃபார்வர்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த தேரி மட்டும் நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வந்து கொடுக்குற சம்ஸ் வந்து இல்லை நீங்களே ஓனா கூட நீட்டோட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்மை நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு சீரீஸ் மாரி ஒவ்வொரு சம்ஸாக நான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்போம், அதை நீங்கள் பார்த்தே போதுமா வந்து நீங்களே ஓனா கூட சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிஎன் ஜங்ஷன் டாப்பிக்கை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நீட் அப்புறம் ஜேஇல சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், அப்புறம் உங்களோட டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். ஸோ நான் வந்து அதுக்கான ரிப்ளையும் அனுப்புகிறேன்.